ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அது நல்லா சூடானதுக்கப்புறமா 4லேருந்து 5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. சூடாகினதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா 15லேருந்து 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கி வரட்டும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துருக்கேங்க. நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அது நல்லா வணங்கிட்டோம். கூடவே 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லாவே. இந்த டைமில் 2லேருந்து 3 ஸ்பூன் தேங்காய் திருவி ஆட் பண்ணிக்கிறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது தோசை, இட்லிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கடாயிலேயே 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினா சூப்பரான தக்காளி சட்னி ரெடிங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.